ஸ்ரீ குருப்யோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, மகாஸ்வாமியின் பல்வேறு உபதேசங்களை, அவர் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை, பாதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். குருவும் சிஷ்யனும் எப்படிப்பட்ட உறவு கொண்டிருக்க வேண்டும்? நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம், வித்தியாசமாக கூட தெரியலாம். இப்போதைய காலகட்டத்தில் முன்னால் இருந்தது மாதிரி குரு சிஷ்ய உறவெல்லாம் சாத்தியமா? ஒரு காலத்தில் குருன்னு சொன்னார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த குரு, உபாத்தியாயர், ஆச்சாரியர் இதெல்லாம் மாறி போய் டீச்சர் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி வந்தது. ஆங்கில கலப்பு வந்ததுனால டீச்சர், பள்ளிக்கூடங்களில் கூட ஆசிரியராக இருப்பவரை, ஆசானாக இருப்பவரை டீச்சர் அப்படின்னு சொல்கிற ஒரு முறை இருந்தது. இப்போ கொஞ்ச நாட்களாக, கொஞ்சம் ஆண்டுகளாக பார்த்தால் இந்த டீச்சருங்கிற டெர்மினாலஜியும் போயாச்சு. இப்பெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா, கற்றுக் கொடுப்பவரை ஃபெசிலிட்டேட்டர், அவர் கற்றுக் கொடுக்கிறார் இல்லை, கற்றுக்கொள்ளுவதற்கு உதவி செய்கிறார். ஹீ ஃபெசிலிட்டேட்ஸ் லேர்னிங். சரி, கற்பவர் யாருன்னு கேட்டால் சிஷ்யர் அப்படின்னு சொன்னவரை மாணவர், மாணாக்கர், ஸ்டூடெண்ட் அப்படின்னெல்லாம் சொன்னது போக, இப்போது த லேர்னர், அவர் கற்றுக்கொள்கிறார், கற்றுக் கொடுப்பவர் ஃபெசிலிட்டேட் செய்கிறார் என்று புதிய 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 பெயர்களை பயன்படுத்துகிறோம். இந்த புதிய புதிய பெயர்களை பயன்படுத்தும் போது உண்மையிலேயே குரு சிஷ்ய உறவுன்னு ஒன்று இருக்கா? அதுக்கு ஏதாவது நெசசிட்டி இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். ஒருவர் புலமை மிக்கவர் அப்படின்னு சொல்லுவதற்கு நம்முடைய பழைய மரபில் என்ன சொல்லுவார்கள்னா, கல்வி கேள்விகளில் சிறந்தவர்னு சொல்லுவார்கள். கல்வியில் சிறந்தவர்னு மாத்திரம் சொல்ல மாட்டார்கள், கல்வி கேள்விகளில் சிறந்தவர். அது என்ன கல்வி கேள்வி? வள்ளுவர் கூட செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம்னர். செவியினால் என்ன செய்ய முடியும்? மற்றவர்கள் சொல்வதை கேட்க முடியும், ஒலிகளை கேட்க முடியும், அந்த ஒலிகளை உணர முடியும். அப்படின்னா இருக்கிற செல்வத்திலேயே செவிச்செல்வம் பெருசுன்னு சொல்கிறாரே, என்ன காரணம்? அப்போ ஒலிகளை கேட்பது, ஏபிள் டு ஹியர் சம்திங், அது அவ்வளவு முக்கியமா? மற்றதை விட அதுதான் பெரிய செல்வம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அப்படின்னா
அந்த இடத்துல தான் இந்த கேள்விகளில் சிறந்தவர் அப்படிங்கிறது வரும். ஒருவர் ஒரு பாடத்தை படிக்கிறார்னு வச்சுப்போம். டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பாடத்தை அவர் படிக்கிறார், இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார், வகுப்பில் படிக்கிறார், கல்லூரியில் யாரோ சொல்லுகிறார்கள், அதை கேட்டு படிக்கிறார். ஒரு முறை அதை படிப்பதனால் மட்டும் அவருக்கு அதை பற்றிய முழுமையான ஞானம் கிடைத்து விடாது. ஒரு விஷயத்தை புக்கிலேருந்து மாத்திரம் படிச்சுடலாம். அந்த புக்குங்கிற ஃபார்மேட் என்னவா வேணாலும் இருக்கலாம். பழைய காலத்தில் இருந்த மாதிரி பேப்பர் புக், ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஹார்ட் காப்பியாக இருக்கலாம், இல்லை அதுவே எலக்ட்ரானிக் காப்பியாக இருக்கலாம், இல்லை ஆடியோ புக் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி ஆடியோ புக்காக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஆடியோ புக்கில் தான் வாட் டைப் ஆஃப் ஆடியோ புக் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நுணுக்கம் இருக்குது. இப்போ நாம் சொல்கிற ஆடியோ புக்குங்கிறதெல்லாம் அந்த விஷயத்தை ஒரு முறை கேட்பது, அவ்வளவுதான். அது இல்லை கேள்வி. இப்படி படிக்கிறதுனால மாத்திரமே ஒரு விஷயத்தை முழுமையாக உணர்ந்து விட முடியாது, முழுமையாக புரிந்து கொண்டு விட முடியாது. கேள்வினா என்ன அர்த்தம்? பழைய காலத்தில் ஒரே விஷயத்திற்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள் என்பதை பற்றி ஒருவருக்கொருவர் விவாதிப்பார்கள். இப்போ ஒரு 4-5 பெரியவர்கள் இருக்கிறார்கள்னு வச்சுப்போம். ஒரே பக்கம் இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு பக்கத்து இன்ஃபர்மேஷனை அவர்கள் விவாதிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவார்கள். அப்போ இதை ஒருத்தர் உட்கார்ந்து கேட்குறார்னா அவருக்கு தெரிந்ததை காட்டிலும் இவர்களுடைய ஆங்கிள் எல்லாம் சேரும்போது அதில் கூடுதலான ஆழமான அறிவு கிடைக்கும். அந்த அறிவு ஞானமாக பக்குவப்படும். அதனால தான் கற்பதை காட்டிலும் கேட்க வேண்டும் அப்படின்னார்கள் அந்த காலத்தில். கேட்க வேண்டும் அப்படின்னா அதே விஷயந்தான், ஆனால் அவரவர்கள் பார்க்கிற பார்வையில் அந்த விஷயத்தை பற்றிய நுணுக்கங்கள் மாறுபடலாம். இவர் பார்க்காத ஒரு ஆங்கிளை இன்னொருத்தர் பார்த்திருப்பார். அவர் அந்த ஆங்கிளை சொல்லும்போது அந்த கேள்வி ஞானம் அவரை இன்னமும் உயர்த்தும். இது எப்படி கிடைக்கும் இந்த கேள்விங்கிறது? ஒரு குரு இருக்கும்போது அந்த குரு அதை பற்றிய விஷயங்களை சொல்லும்போது ஏற்கனவே தெரிந்ததாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த தெரிந்த விஷயத்துக்கே அவர் அவருடைய அனுபவத்திலேருந்து பல விஷயங்களை சொல்லும்போது அதுக்கான ஞானம் இன்னமும் ஆழமாக இருக்கும். அதனால தான் கல்வி கேள்விகளில் சிறந்தவர், ஒரு குருவினிடத்தில் உபதேசம் கேட்பவர் என்றெல்லாம் கல்விக்கும் ஞானத்திற்கும் குரு சிஷ்ய உறவினால் பெருமை கிடைக்கும்னு காட்டினார்கள். அதே மாதிரி இந்த லேர்னிங் ப்ராசஸில் 2 விஷயம் இருக்குது. அந்த 2 விஷயத்தை பற்றி மகாஸ்வாமி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுகிறார். 2 வார்த்தைகள், வடமொழி வார்த்தைகள். அந்த காலத்தில் கல்விக்கு அந்த 2 வார்த்தைகளையும் பயன்படுத்துகிற வழக்கம் உண்டு. பரோக்ஷ ஞானம்னு ஒன்று உண்டு, அபரோக்ஷ ஞானம்னு ஒன்று உண்டு. பரோக்ஷ ஞானம்னா என்ன, அபரோக்ஷ ஞானம்னா என்ன? அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னே கூட பாடியிருக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம். இந்த பரோக்ஷ ஞானம்ங்கிறத லிட்ரலாக அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ஒன்று ரகசியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அபரோக்ஷ ஞானம்னா தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பரோக்ஷ ஞானம்னா ஏதோ காட்டாமல் மறைத்து விடுவார்களானா இல்லை. பரோக்ஷ ஞானம்ங்கிறது புத்தகங்களை படித்தோ அல்லது அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை வெறுமே படித்து மூளை வழியாக தெரிந்து கொள்வது. இதுக்கு ரகசியமாக இருக்கிற அர்த்தம்னா பெயர் பரோக்ஷ ஞானம். இட் இஸ் நாட் வெரி
எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி ரகசியமாக இருக்கும்? புத்தகத்தில் தான் இருக்கே, அதை எடுத்து படிக்கிறோமே, அப்படி படித்தா அது எப்படி ரகசியம் அப்படின்னு கேட்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்குன்னு ஒரு சூட்சுமம் இருக்கும். ஒன்றும் வேண்டாம், இங்கே இத்தனை லைட் இருக்குது, இந்த மைக் இருக்குது, இது பற்றின ஏதாவது ஒரு புக்கை திறந்து பார்த்தா அந்த புக்கில் இந்த லைட் எப்படி வேலை செய்கிறது, இதில் என்ன வயரிங் இருக்குது, இது என்ன மெக்கானிசம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கும். அதை வெறுமனை படித்தா நமக்கு கிடைக்கக்கூடியது பரோட்ச ஞானம்தான். அதை படித்து தெரிஞ்சுக்கலாம், தியரி மாத்திரம் தெரியும். ஆனால் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கும்போது அதில் இருக்கிற ஒரு சின்ன சூட்சுமம் அந்த தியரியில் தெரியாது. அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அது தெரியும், அந்த சின்ன சூட்சுமம் தெரியும். சிம்பிளாக நேற்றும் இன்றும் நடந்த ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன், அதை வச்சு பார்த்தா அந்த பரோட்ச ஞானமும் அபரோக்ஷ ஞானமும் என்னான்னு புரிஞ்சுக்கலாம். இந்த 2 விளக்கையும் நேற்று வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த 2 விளக்கையும் வைத்திருந்த இங்கேருந்து இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறி இருந்தது. அதனால் அந்த விளக்கினுடைய வெப்பம் ரொம்ப அதிகமாக மேலே பட்டுது. தியரி என்ன சொல்லும்? லைட்டை வச்சா யார் உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே லைட் பளிச்சுன்னு விழும். அப்போ கேமராவில் கேப்சர் பண்ணும்போது அந்த படம் நன்றாக தெரியும். இது வெறும் தியரி. இந்த லைட்டு கொஞ்சம் வெப்பமாக இருக்குது, அதனால் அந்த ஆங்கிளை கொஞ்சம் மாற்றி வையுங்கள்னு கேட்ட உடனே அந்த சூட்சுமம் தெரிந்தவர்கள் கொஞ்சம் அந்த ஆங்கிளை மாற்றினார்கள், அவ்வளவுதான். அந்த ஆங்கிள் எவ்வளவு மாற்றணுங்கிறது தியரி மாத்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியாது. அதை ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களுக்கு தான். அந்த ஆங்கிள் ரொம்பவும் அக்யூட்டாக போகக்கூடாது, ஆனால் அதுக்காக அது ரொம்பவும் தள்ளி போகக்கூடாது. அதை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வச்சா அந்த லைட்டும் விழும், அதே சமயத்தில் அந்த வெப்பம் இல்லாமலும் இருக்கும். இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கே, அதை தியரி சொல்லித்தராது. அப்படியே அந்த தியரியில் போட்டிருந்தாலும் என்ன போட்டிருக்கோம்னா, அட்ஜஸ்ட் த லைட் டு தி அப்ராப்ரியேட் ஆங்கிள்னு போட்டிருக்கோம். அந்த அப்ராப்ரியேட்டுங்கிற விஷயம் எது அப்ராப்ரியேட்டுங்கிறது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது மாத்திரம்தான் தெரியும். அப்போ இதுதான் வித்தியாசம். பரோட்ச ஞானம்ங்கிறதுக்கும் அபரோக்ஷ ஞானம்ங்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். பரோட்ச ஞானம், இட் இஸ் தேர் ஆன் பேப்பர், இட் இஸ் தேர் இன் த புக், இட் இஸ் தேர் இன் த டெக்ஸ்ட். ஆனால் இந்த சூட்சுமம் அதில் ரகசியமாக இருக்குது. அந்த சூட்சுமம் வெளியில் தெரியல, அதை எந்த ஆங்கிளுக்கு திருப்பணுங்கிற சூட்சுமம் அதில் ரகசியமாக இருக்குது. ஆனால் அபரோக்ஷ ஞானம்ங்கிறது பை எக்ஸ்பீரியன்ஸ், பை த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பெற்றவருக்கு அது தெளிவாக தெரிகிறது. இது ரொம்ப சிம்பிள் விஷயம், இவ்வளவு தானே. இதில் என்ன இருக்குது? லைட் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா கொஞ்சம் ஆங்கிளை மாத்திரம் அப்படின்னார்கள். அப்போ அது அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அது அபரோக்ஷ ஞானம். இது ரகசியமாக இருப்பது பரோக்ஷ ஞானம். எந்த ஞானம் வேண்டும்னு கேட்டால் பரோக்ஷ ஞானத்தை காட்டிலும் அபரோக்ஷ ஞானம்தான் பெரியது. மூளை செய்யறதை விட அந்த மூளை கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று உணர்ந்து கொள்கிறதே, அந்த உணர்ச்சி தான் முக்கியமானது. இதை சொல்லும்போது ரொம்ப அழகாக இதை பற்றி ஒரு அனாலிசிஸே பண்ணுறார் மகாஸ்வாமி. இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இஸ் ரிலேட்டட் டு த ஹார்ட்னு சொல்லலாம். நாம் நினைக்கிற மாதிரி இந்த 4 சேம்பர் இருக்கிற ஹார்ட்டில் எந்த போர்ஷன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறது இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி பழைய காலத்து உறுப்புகளை பற்றிய பெயர்களுக்கும் நாம் இன்னைக்கு புரிஞ்சு வச்சிருக்கிற பெயர்களுக்கும் சரியான ஈக்குவேஷன் கிடையாது. உறுப்புகளை கூட விட்டுருவோம், சில விஷயங்களை பற்றினா நமக்கு சரியான ஈக்குவேஷன் தெரியாது. கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம், பிளானட்ஸ் எல்லாம் சொல்கிறோம்.
நம்ம பழைய மரபில் சொல்லி இருக்கிற பிளானட்ஸ் அப்படின்னு பார்த்தா நவக்கிரகங்கள்னு சொல்லியிருப்பார்கள். நவக்கிரகங்கள் கோவில்களில் கூட நவக்கிரக சந்நிதி எல்லாம் இருக்கும். இந்த நவக்கிரகங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் 3 இருக்கும் இல்லையா? திங்கட்கிழமைக்கு 3 அப்படின்னு கணக்கு போட்டு சொல்லியிருப்பார்கள். நவக்கிரகங்கள் சந்நிதியிலையும் சந்திரன் இருக்கும், அங்கே ராகு கேது இருக்கும். இந்த 9ங்கிற நம்பர் கிடைச்ச உடனே ஒரு லெவலில் என்ன பண்ணோம்னா, சோலார் சிஸ்டத்தில் 9 பிளானட் ஒரு காலத்தில் சொன்னார்கள், அதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணோம், இதுவும் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். அரவிந்தர் சொல்லுவர், பழைய மரபில் சொல்லி இருக்கிற அந்த பிளானட்ஸும் நாம் இன்னைக்கு சோலார் சிஸ்டத்தோட பிளானட்ஸ்னு சொல்கிறோமே, இது ரெண்டும் ஒன்றும் இல்லை. அந்த பிளானட்ஸை நாம் வேறு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணி குழப்பிக்கக்கூடாது. இப்போ என்னாச்சு, கொஞ்ச நாள் கழித்து சயின்ஸ் என்ன பண்ணித்து, இங்கே இருக்கக்கூடியவர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் சோலார் சிஸ்டத்தில் 9 பிளானட்னு படித்திருப்பார்கள். கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக அல்லது 20 ஆண்டுகளாக சோலார் சிஸ்டத்தில் 8 பிளானட் தான் ப்ளூட்டோ பிளானட்டுங்கிற லெவல்லேருந்து வெளியில் தள்ளப்பட்டு விட்டது. அப்போ 9 இருந்தது, இப்போ 8 போச்சே. அதனால் பழைய கிரந்தங்களில் சொல்லி இருக்கிற விஷயம் சரியாக வரல. ஏன்னா அதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணோன்னா அது சரியாக வரலன்னு நினைப்போம். இது வேற சிஸ்டம், அது வேற சிஸ்டம், ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. அதே மாதிரி தான் சில வார்த்தைகள் பழைய கிரந்தங்களில் ஹிருதயம்னு சொல்லி இருக்கிறத நாம் இன்னைக்கு இதயம் அப்படின்னு நாம் சொல்கிற ஹார்ட் அப்படிங்கிறதோட ஈக்குவேட் பண்ணுறோம். ஹார்ட்னு சொல்லும்போது அதில் மேலே 2 சேம்பர் இருக்குது, கீழே 2 சேம்பர் இருக்குது. இந்த இதயம் எங்கே உணரும், இதில் ஒன்றும் உணர்ச்சியெல்லாம் இல்லை, மூளை தான் நரம்பினுடைய ஸ்தானம், அதுதான் உணரும் அப்படின்னு அன்பேரலாக இருக்கிற, ஒன்றுத்துக்கு ஒன்று பேரலாக இல்லாமல் இருக்கிற 2 விஷயங்களை போட்டு பேரலாக்க முயன்று ரெண்டையும் போட்டு குழப்பறோம். இந்த இடத்துல ஹிருதயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, இட் இஸ் நாட் தட் ஹார்ட் விச் ஹேஸ் த சேம்பர்ஸ். ஆனால் இங்கே ஹிருதயம் என்று சொல்லப்படக்கூடியது எது உணருமோ, எது இமோஷன்ஸ் உணர்ச்சிகளை உணருமோ, எது உள்ளம் என்று ஆப்ஸ்ட்ராக்டாக அழைக்கப்படுகிறதோ அந்த ஹிருதயம். இந்த ஹிருதயத்திற்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை மகாஸ்வாமி சொல்றார். ஹிருதயம் திறக்க வேண்டும், அதுதான் விஷயம். மூளைக்கு அனுபவம் தெரிவதில்லை, ஹிருதயத்திற்குத்தான் அனுபவம் தெரியும். ஆனால் ஹிருதயம் லேசில் திறந்து கொள்வது இல்லை. ஜீவனின் சாரமான உயிரைத்தான் ஹிருதயம் என்பது. ஜீவனின் சாரமான உயிர், அதுக்கு ஒரு உருவம்லாம் கொடுக்க முடியாது, அது ஏதோ ஒரு ஆப்ஸ்ட்ராக்டான விஷயம், அதுக்கு தான் ஹிருதயம்னு பேர். இந்த ஹிருதயம் திறந்து கொள்ள வேண்டும், அதுக்கு தான் வடிவமே இல்லையே, அது எப்படி திறந்துக்கும் அப்படின்னு கேட்டால், இட் ஹேஸ் டு பி ஓப்பன் டு ரிசீவ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த ஹிருதயம் லேசில் திறந்து கொள்வதில்லை. எதனாலோ தெரியவில்லை, மனுஷர்களுக்கு மூளை பெருமை பெரியதாக இருக்கிறது. எனக்கு நிறைய மூளை இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை மனிதர்களுக்கு இருக்கிறது. எவ்வளோ சட்டுலாக ஒரு பரிகாசத்தை வைக்கிறார். மனிதர்களுக்கு என்னோட மூளை தான் பெருசு. அவர் சொல்லக்கூடியதை கொஞ்சம் நிறுத்தி நினச்சி பார்த்தோம்னா, மூளை குறைவாக இருக்குன்னா நமக்கு வருத்தமாக இருக்கும், ஹிருதயம் குறைவாக இருக்குன்னா வருத்தமாக இருக்காது. ஏன்னா அந்த மூளை மேலே ஒரு பிடிமானம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மற்ற விலங்குகளை காட்டிலும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மூளை அபரிமிதமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது. மற்ற விலங்குகளுடைய மூளையை காட்டிலும் மனித மூளை நிறைய வளர்ந்திருக்கிறது. நிறைய ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்குது.
இந்த விலங்குகளுடைய தலையை பார்த்தாலே தெரியும். நாய், பூனை போன்றவற்றின் தலை ரொம்ப பெருசாக இருக்காது. அது மாத்திரமில்லை, இப்போ நாய்க்கெல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய அந்த ஸ்னவுட் அப்படின்னு சொல்கிற வாய் பகுதி அப்படி நீண்டிருக்கும். இந்த பகுதி தான் மூளை இருக்கக்கூடிய பகுதி. அதனுடைய வால்யூம் ரொம்ப இருக்காது. ஆனால் மனிதர்களுக்கு என்னாச்சு, இந்த மூளை பகுதி வளர வளர நாய்களுக்கு, பூனைகளுக்கு அவ்வளவாக இல்லாத நெற்றிங்கிற பகுதி கொஞ்சம் பெருசாக வளர்ந்தது. இந்த நெற்றிக்கு பின்னால், இமீடியட்லி பின்னால் இருக்கக்கூடிய மூளையினுடைய பகுதி தான் மனித மூளையின் உயர்வான செயல்பாடுகள்னு சொல்கிறோமே, அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணம். ஞாபக சக்தி, சிந்திக்கும் திறன், ஒன்றை ஒன்று ஒருங்கிணைக்கக்கூடிய திறன், இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கு. அதனால் இந்த மூளையினுடைய வளர்ச்சி, விலங்குகளுக்கு மோப்ப சக்தி இருக்கும், மனிதர்களுக்கு மோப்ப சக்தி குறைவு. ஆனால் மனிதர்களுக்கு ஒன்றை ஒன்று பார்த்த உடனேயே இது அதுவாக இருக்குமோ, அதுக்கு இது ரிலேட்டடோ அப்படின்னு ஒன்று கோஆர்டினேட் பண்ணக்கூடிய சக்தி அதிகம். ஏற்கனவே தெரிந்த ஒன்றை வைத்துக்கொண்டு இப்போ புதுசாக பார்க்கறத ஈக்குவேட் பண்ணி அது என்ன இது என்னன்னு இன்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற சக்தியும் அதிகம். அப்போ இதெல்லாம் மூளையினுடைய சக்திகள். இந்த சக்திகள்லாம் மனிதர்களுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்கறது. இந்த அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கிறதுனாலேயே விலங்குகளை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் உயர்வாக வாழ முடிகிறதுன்னு நாம் நினைக்கிறதுனாலேயே we attach more importance to the brain. எனக்கு மூளை நல்ல வளர்ச்சி, mankind has brain functions அப்படின்னு அந்த மூளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த இம்பார்ட்டன்ஸை தான் இங்கே மிக எளிமையான மொழியில் மகாஸ்வாமி குறிப்பிடுகிறார். மனுஷியர்களுக்கு மூளை பற்றிய பெருமையே பெரிசாக இருக்கிறது. அதனால் எதுவுமே முதலில் மூளையில் உரைத்தாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மூளையில் உரைச்சாதான் அதுக்கப்புறம் அதை மனசுக்கு எடுத்துன்னு போகிறோம். ஹிருதயமே அனுபவிக்க வேண்டிய ஆத்தியாத்மிக விஷயமாக இருந்தால் கூட அது சரியா தப்பா என்று முதலில் மூளை எடை போட்டு பார்க்கிறது. சரியாக இருப்பதாக மூளை அதை பார்த்துவிட்டால் அதற்கப்புறம் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அறிவு மூலமாக இருக்கக்கூடாது, உள்ளம் மூலமாக இருக்க வேண்டும், அப்பத்தான் நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும் என்று இந்த மூளை சொல்ல அதை ஹிருதயம் கேட்கிறது. எதுவாக இருந்தாலும் முதல்ல மூளை ஹேஸ் டு டிசைட் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம் வந்திருக்கோம். அதை எப்படி சொல்கிற, வேதாந்த புத்தகங்களை படித்து குரு உபதேசங்களை கேட்டு புத்தியினால் புரிந்து கொண்ட போதிலும் நமக்கு சத்தும் தெரியவில்லை, சித்தும் தெரியவில்லை, ஆனந்தமும் தெரியவில்லை, அசடு மாதிரி துக்கப்பட்டு கொண்டு கிடக்கிறோம். சச்சிதானந்தம்னு சொல்கிறோமே, வேதாந்த புத்தகங்களையோ வேத புத்தகங்களையோ படித்ததுனால மாத்திரம் அந்த இறைவனை உணர்ந்து விடுகிறோமா? எல்லா புக்கிலையும் இறைவனை பற்றி இருக்கு. அந்த இறைவனை அதனால் பரிபூரணமாக உணர்ந்து விடுகிறோமான்னா இல்லை. அந்த இறைவனை உணர்வதோ அல்லது தெய்வத்தை புரிந்து கொள்வதோ, தெய்வத்தை உள்ளத்தில் கொலு வைப்பதோ எப்போ நடக்கும், எப்போ சாத்தியம்னா அனுபவபூர்வமாக அதை பண்ணும்போது மாத்திரம்தான் சாத்தியமே தவிர வெறுமன புத்தகத்தை படித்ததுனால சாத்தியமில்லை. ஆனால் அந்த தெய்வத்துக்கிட்டையே கொண்டு போய் விடுவதற்கு குரு பக்தி இருந்தால் போதும், குரு அழைத்து கொண்டு போய் விடுவார்னு 2 உதாரணங்களை காட்டுகிறார். மகாஸ்வாமிகிட்ட ஒன்று பார்க்கலாம். ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த உதாரணங்களை தான் சொல்லுவார். ஆனால் எப்போவுமே ஒரு பேலன்ஸ் செட் பண்ணுற மாதிரி சிவன் கதையிலேந்து ஒரு உதாரணத்தை சொன்னால் கூடவே பெருமாள் கதையிலேந்து ஒரு உதாரணத்தை சொல்வார்.
அப்படின்னா இது ரெண்டும் வேறையா அப்படின்னு நாம் கேட்கலாம். ரெண்டும் வேற இல்லைங்கிறது அறிவுக்கு தெரிந்தாலும் பல நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இதை மாத்திரம் சொல்லியிருக்கே அப்படின்னா இங்கே இல்லையா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அவருக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்வி கேட்போங்கிறதுக்காகவே ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இங்கே ஒரு கதை சொல்லும்போது அங்கேயும் ஒரு கதை சொல்வார். குரு எப்படி பகவானிடத்தில் சிஷ்யனை அழைத்து கொண்டு போவார், இல்லை சிஷ்யன்கிட்ட பகவானையே வரவழைத்து விடுவார் அப்படிங்கிறதுக்கு 2 கதைகளை உதாரணமாக காட்டினார். ஒரு கதை கொஞ்சம் பரவலாகவே தெரிந்த கதை, காஞ்சிபுரத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய கதை. காஞ்சிபுரத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார். யதோக்தகாரி பெருமாள்னு பேர் அவருக்கு. அவருக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு பேர் வந்தது? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். He did as he was told. இப்போ அடுத்த கேள்வி வருதா இல்லையா? Who told him what? பல்லவ மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம். இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமழிசை அப்படிங்கிற ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தில் பார்கவ குலத்தில் பிறந்தார் ஒருவர். பார்கவ குலத்தில் பிருகுமுனிவருடைய குழந்தையாக பிறந்தாலும் கூட அப்படி கீழே ஒரு தோட்டத்தில் வெறும் கருப்பிண்டமாக கிடந்தார். அவரை எடுத்து அந்த பகுதியில் இருந்தவர்கள் வளர்த்தார்கள். ஆரம்பத்தில் அந்த குழந்தை பால் கூட சாப்பிடலை. கருப்பிண்டமாக இருந்த குழந்தை மெல்ல வளர்ந்தது. ஆனால் ஒரு சாதாரணமாக குழந்தை என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலை, பால் கூட அருந்தவில்லை. வளர்த்தவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் அந்த குழந்தை ஏதோ வளர்கிறது அப்படின்னு பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்போடு ஆசையோடு வளர்க்க முயன்றார்கள். இந்த செய்தி தெரிஞ்சு, இந்த மாதிரி ஒரு குழந்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் சில பேர் வந்து அந்த குழந்தைக்கு பாலூட்ட பார்த்தார்கள், வளர்க்க பார்த்தார்கள். எதுவும் நடக்கலை. இப்படியே கொஞ்ச நாள் போன போது கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பம், கணவனும் மனைவியும், கொஞ்சம் வயதானவர்கள், அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது, வயதானவர்கள். அவர்கள் ஒரு நாள் பால் எடுத்து கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு கொடுக்கலாம் என்று முயன்றார்கள். இந்த குழந்தையும் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த பாலை அருந்தியது. 2-3 நாட்கள் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு நாள் என்னாச்சுன்னா, கொண்டு வந்தாரா இல்லையா, அவர் என்ன பண்ணார், அன்னைக்கு அவருடைய மனைவி வரல கூட, அவர் மாத்திரம் எடுத்துன்னு வந்தார். இந்த வீட்டில் அந்த குழந்தையை வளர்ப்பவர்களும் சரி, இந்த குழந்தை இப்படியாவது பால் அருந்தினால் பரவாயில்லைன்னு சொல்லி அவரை எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள். ஒரு நாள் அவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு இந்த குழந்தை மிச்சம் வச்சு கொடுத்து முழுசாக குடிக்கலை. அவர் என்ன பண்ணார், மிச்சம் வச்சதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனார். அவரும் அவருடைய மனைவியும் மிச்சம் இருந்த அதனை அருந்தினார்கள். அவர்களுக்கு இளமை திரும்பியது. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த குழந்தைகிட்ட விட்டு, இந்த குழந்தைக்கு அவன் எப்போதும் பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தம்பி மாதிரி அண்ணனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இந்த குழந்தையினுடைய அருளாலத்தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. 2 குழந்தைகளுக்கும் ஒரு 5-6 வயசு வித்தியாசம் இருந்திருக்கும். அந்த குழந்தைக்கு கணிகண்ணன் பெயர் வைத்தார்கள். அந்த கணிகண்ணன் இந்த குழந்தையினுடைய சீடனாகவே வளர்ந்தார். பார்கவ குலத்தில் பிறந்த இவர் திருமழிசை ஆழ்வார் என்கிற பெயரை பெற்றார். காஞ்சிபுரத்தில் போய் நெடுநாட்கள் அங்கே யோகத்தில் பெருமாளை நினைத்து நிஷ்டையில் அமர்ந்திருப்பார். அந்த திருக்கோயிலிலேயே தன்னுடைய நேரத்தை செலவழிப்பார். கணிகண்ணனும் பக்கத்தில் இருந்து அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்வார். 2 பேருக்குமான உறவு குரு சிஷ்ய உறவு, அதே சமயத்தில் சகோதர பாவம்.
இவர் உட்கார்ந்திருக்கிற இடத்துல இவருக்கு பணிவிடை செய்வதற்காக, இவருக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுப்பதற்காக அந்த பக்கத்தில் இருந்த ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டி வந்து இவருக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து அந்த இடத்த தூய்மைப்படுத்தி எல்லாம் பண்ணும்போது, இவ்வளவு சம்பந்தமே இல்லாத ஒருத்தி வந்து இவ்வளவு செய்கிறாயேன்னு சொல்லி, அம்மா அப்படின்னு இவர் அந்த மூதாட்டியை வணங்கினார். இவர் வணங்கிய நேரம் அவளுக்கு இளமை திரும்பியது. இந்த செய்தி பரவலாக எல்லாருக்கும் போகுமா இல்லையா? இது ஒரு மிரக்கிள் மாதிரி தானே. ஆஹா, இந்த பெண்ணுக்கு இளமை திரும்பி விட்டதுன்னு எல்லாரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவள் ஒரு நாள் அரண்மனை பக்கமாக போனா. அரசருக்கு அந்த பேரழகியை பார்த்து அவள் மீது காதல் ஏற்பட்டது. அம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கட்டுமா, இவ்வளோ பேரழகியாக இருக்கிறாயேன்னு கேட்டார். சரின்னு அவளும் ஒத்துண்டா, கல்யாணமாச்சு. இப்போ அவள் அரசி ஆயிட்டா. அரசியான நிலைமையில் அவள் இளமையோடையே இருக்கிறாள். அரசருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நரை திரை தோன்றி அவருக்கு முதுமை வர ஆரம்பிச்சுது. தன்னை விட தன்னுடைய மனைவி கொஞ்சம் கூட நரை திரை தோன்றாமல் முதுமையின் சாயலே இல்லாமல் இருக்காளே அப்படின்னு பார்த்தபோது, என்னம்மா இது, ஏற்கனவே இவ திடீர்னு இவளுக்கு இளமை வந்ததுன்னு கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கார். ஆனால் அவர் அதை பற்றி அவ்வளவா கவலைப்படலை. அப்போது உனக்கு என்ன முதுமையே வராதா, உனக்கு என்ன நரைக்கவே நரைக்காதா கூந்தல்னு கேட்டார். அவ சொன்னா, இது எனக்கு ஒரு மகான் கொடுத்தது, ஒரு ஆச்சாரியர் கொடுத்தது, அதனால் எனக்கு நரை திரை தோன்றவில்லை. இப்போ இவருக்கு ஒரு ஆசை வந்தது. யார் உனக்கு இந்த மாதிரி ஒரு அருள் கொடுத்தாரோ அவர்கிட்டயே போய் நானும் கேட்டேன்னா எனக்கும் இதே மாதிரியான இளமை கிடைக்கும். சரி, எங்கே இருக்கார், என்ன இருந்தாலும் அரசர் இல்லையா, அதனால் அவர் தேடிக்கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சி, எங்கே இருக்கார் அவர்னோடனே அவர் சொல்லிட்டா, இந்த மாதிரி இந்த கோவிலில் இருக்கார். அப்போ ஆட்களை அனுப்பி அவரை அழைத்து கொண்டு வர சொல்லுங்கள். இவர்கள் போன போது அவர் தியானத்தில் உட்கார்ந்துருக்கார். பக்கத்தில் கணிகண்ணன், பணிவிடை செய்கிற கணிகண்ணன். அதெல்லாம் வரமாட்டார், இப்படிலாம் வந்து கூப்பிட்டாலாம் வரமாட்டார். அதுக்குள்ளே அவர்கள் போய் சொன்னார்கள், இல்லை, அவருக்கு பணிவிடை செய்கிற ஒருத்தர் இருக்கார், சிஷ்யர், அவர் ஏதாவது நல்லதாக பாடினா கூட இளமை கிடைத்து விடும். ஏன்னா அவருக்கு இருக்கிற அத்தனை ஆற்றலும் இவருக்கு உண்டுன்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படின்னா போய் அந்த சிஷ்யரையே அழைத்து கொண்டு வாருங்கள். போய் சிஷ்யரை கூப்பிட்டார்கள். அவர் வந்தார். வந்தோடனே அரசர் கேட்டார், நீர் பாடினாலேயே இளமை கிடைக்குமாமே, என்னை பற்றி நன்றாக ஒரு பாட்டு பாடுங்கள். சிஷ்யர் சொன்னார், அதெல்லாம் முடியாது, நரஸ்துதியெல்லாம் பண்ண முடியாது. இல்லை, எனக்காக நீ பாட வேண்டும். அப்படிலாம் முடியாது, நரஸ்துதியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்னுடைய குரு வந்தாலும் அதெல்லாம் பண்ண மாட்டார். அவள் பணிவிடை செய்தாள் என்பதற்காக மகிழ்ந்து அவளை ஸ்துதித்தெல்லாம் பாடல, அவள் செய்த ஒரு பணிவிடைக்கு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அருள் அது. இப்போ உங்களை ஸ்துதித்து பாடினா, உங்களை பாராட்டி பாடினா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னா அதெல்லாம் முடியாதுன்னர். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்தது. கடைசியில் அரசருக்கு கோபம் வந்தது. என்னுடைய நாட்டில் நீ இருக்கக்கூடாது, உன்னை நாடு கடத்துகிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம், நானும் உன்னுடைய நாட்டில் இருக்கிறதுக்கு பிரியப்படலைன்னு அவர் புறப்பட்டார். இந்த மகாசுவாமி சொல்கிறது தான், உன்னை இந்த ஊரை விட்டே பிரஷ்டம் பண்ணுகிறேன் என்று ஆக்ஞை பண்ணினான். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்படியே நானே இப்படிப்பட்ட ராஜா இருக்கிற ஊரில் இருக்கிறதில்லேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன், அதனால் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டுட்டார். கணிகண்ணன் புறப்பட்டார். ஆனால் புறப்பட்டு நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னால் தன்னுடைய குருவாக இருக்கிற ஆழ்வார்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் போகக்கூடாதுன்னு நேராக கோவிலுக்கு போனார். ஆழ்வார் தியானத்துலேருந்து அப்படி எழுந்து உட்காந்துட்டு இருந்தார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு, என்னை இந்த மாதிரி ராஜா நாட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டார், அதனால் நான் போகிறேன், மன்னித்து விடுங்கள்னு புறப்பட்டார். ஆழ்வார் எப்படி பார்த்தார், நீ இங்கேருந்து போயிட்டா எனக்கு மாத்திரம் எங்கே என்ன வேலை, அதனால் நானும் புறப்படுறேன்னு அவரும் புறப்பட்டார். என்னுடைய சிஷ்யனுக்கு மரியாதை இல்லாத ஊரில் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் புறப்பட்டார். புறப்பட்டு அப்படி 2 அடி போனோன்னு அப்படி திரும்பி பார்த்தார். உள்ளுக்குள்ள சந்நிதியில் ஒருத்தர் அப்படி தன்னுடைய பாம்பணையை விரித்து படுத்திருந்தார். பெருமாள் அங்கே படுத்துட்டு இருந்தார்.
உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்துட்டு சொன்னார், என்னுடைய சிஷ்யன் புறப்பட்டுட்டான், நானும் புறப்பட்டுட்டேன், உனக்கு மாத்திரம் என்ன வேலை அங்கே? அதை ரொம்ப அழகாக சொன்னார். கணிகண்ணன் போகின்றான், கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். என்னுடைய சிஷ்யன் கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா, கச்சி நகரமான காஞ்சியில் இருக்கிற மணிவண்ணனே நீ கிடக்க வேண்டா. சென்னா புலவன் யான் போகின்றேன், நான் சென்னா புலவன் நானும் போகின்றேன். உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். உன்னுடைய பாம்பணை இருக்கா இல்லையா, பாய் இருக்கா இல்லையா, நீ பாம்பைத்தானே பாயா வச்சிருக்க, அந்த பைனாகப்பாயை சுருட்டிக்கொள்னர். விடுவிடுன்னு எழுந்து தன்னுடைய பாம்பனையை சுருட்டி கொண்டு அப்படி கையிடுக்கில் வைத்து கொண்டு புறப்பட்டார் பெருமாள். கணிகண்ணன் போக, கணிகண்ணனுக்கு பின்னால் ஆழ்வார் போக, ஆழ்வாருக்கு பின்னால் பெருமாளும் போனார். 3 பேரும் புறப்பட்டு போயிட்டார்கள். நகரமே இருள் சூழ்ந்தது. அரசனுக்கு எல்லோரும் சொன்னார்கள். அரசனுக்கும் தான் பண்ணினது தப்பு அப்படின்னு புரிஞ்சுது. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். இவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள், பெருமாள் புறப்பட்டு போனதுனால தான் எல்லாம் அப்படியே இருள் சூழ்ந்து விட்டதுன்னு புரிஞ்சு தான் ஓடி வந்தான். எங்கே போயிருக்கிறார்கள்னு பின்னாலேயே. இவர்கள் ரொம்ப தூரம் போகலை, புறப்பட்டு வந்தார்கள். அப்படியே நடந்து போக முடியுமா? என்ன இருந்தாலும் பாவம், இத்தனை நாளாக படுத்தே கிடந்தவரை எழுப்பி நடந்து வர சொன்னால் அவர் எவ்வளோ வேகமாக அவரால் நடக்க முடியும்? 3 பேரும் எங்கே போயிருந்தார்கள்னா, பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு சோலையில் போய் தங்கி இருந்தார்கள். அரசன் தேடிண்டே வந்தபோது பெருமாளுடைய அந்த பிரகாசம், ஆழ்வாரின் பிரகாசம் வழிகாட்டியது. இந்த இடத்துல இருக்கிறார்கள்னு தெரிஞ்சுது. வந்து அப்படியே பெருமாள் காலடியில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், திரும்ப வாருங்கள். பெருமாள் சொன்னார், நான் உன்னுடைய ஆர்டருக்கு கட்டுப்பட்டு வரல. எனக்கு ஆர்டர் போட்டவர் ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த ஆர்டரை ரிட்ரீவ் பண்ணால் ஒழிய நான் திரும்பி வர முடியாது. பைண்டிங் ஆர்டர் எது? யார் ஆர்டர் போட்டாரோ அவருடைய ஆர்டர் தான் பைண்டிங். என்னுடைய பக்தனுடைய ஆர்டர் தான் எனக்கு பைண்டிங். இப்போ அவர் அந்த ஆர்டரை ரிவோக் பண்ணாமல் நான் திரும்பி வர முடியாது. அதனால் நீ அவர்கிட்ட போய் கேள். நேராக ஆழ்வார்கிட்ட போய், ஆழ்வாரே தயவு செய்து நீங்களும் திரும்பி வர வேண்டும், நீங்களும் வந்து விடுங்கள், அப்போதுதான் பெருமாள் வருவார், அவரும் வரட்டும். ஆழ்வார் சொன்னார், இல்லை நான் வர முடியாது, என்னுடைய சிஷ்யன், அந்த சிஷ்யனைத்தானே நீ நாடு கடத்தின, நாடு கடத்தின அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவனை நாட்டுக்கு திருப்பி வர சொன்னால் நான் வரேன், இல்லைன்னா அவர் வேணா வரட்டும், அங்கே பாய சுருட்டின் இருக்காரு, அவர் வேணா வரட்டும். பாய சுருட்டின் இருந்தவர் வரமாட்டார், இவர் போனால் தான் வருவார், அவர் வந்தால் தான் வருவார். அரசன் போய் கணிகண்ணனிடத்தில் மன்னிப்பு கேட்க அப்படி திரும்பி பார்த்து, கணிகண்ணன் சரி பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கணிகண்ணன் அப்படி திரும்பினோன்னையும் அவர் நின்றுண்டே இருந்தாராம். யார்? பாயை சுருட்டின்னு நின்னார், அவர் அப்படியே நின்றுண்டே இருந்தார். கணிகண்ணன் திரும்பியாச்சு, ஆழ்வார் திரும்பியாச்சு. அப்படி திரும்பி பார்த்தா அவர் நிற்கிறார், ஏன்னா அவருக்கு இன்னும் ஆர்டர் வரல. அப்போ தான் பாடினாராம், கணிகண்ணன் போக்கு ஒழிந்தான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா கணிகண்ணன் போக்கு ஒழிந்தான், சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் 2 பேர் பின்னாலேயே விடுவிடுன்னு வந்தார். வந்து கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் கூட அப்படியே நின்னார். அப்போ தான் ஆழ்வார் பார்த்துட்டு சொன்னாராம், உன் பைனாகப்பாய் விரித்துக்கொள், உன் பைனாகப்பாய் விரித்துக்கொள்னு சொன்ன உடனே வேக வேகமாக போய் தன்னுடைய பாயை விரித்து அந்த பாயிலே பள்ளி கொண்ட பெருமாளாக, சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக காட்சி கொடுத்தார்னு யதோக்தகாரி பெருமாளுக்கான புராணம். ஆனால் குருவினுடைய அருள் இருந்தால் பகவானை சிஷ்யனுக்கு பக்கத்தில் அந்த குரு கொண்டு வந்து சேர்த்து விடுவார். இதே மாதிரியான இன்னொரு விஷயம்